வாசிச்சோம். நானும் இன்னும் குறுகிய காலத்தில் முடிச்சிடுறேன். கடைசி நேரம் 7வது வார்த்தை, நாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க. இது 7வது வார்த்தை. கடவுள் இயேசு பாருங்க எதுக்காக 7 வார்த்தை பேசணும்? 3 வார்த்தை பேசி முடிச்சுருக்கலாம், 6 வார்த்தை பேசி முடிச்சிருக்கலாம், 7 வார்த்தையை பேசுறது. ஏன்னா வேதமே நமக்கு ஒன்றாமையா வைக்கிறது 7 கம்ப்ளீட். அது ஒரு பரிபூர்ணம், ஒரு சம்பூர்ணத்தை குறிப்பிடணும். அதனால 7 வார்த்தைகளை கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். வேதாகமத்தில் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இயேசுவானவர் இப்படி கண்ணீர் மரியாதையுடைய வயிற்றுல உற்பவித்து பிறப்பாரு. அவர் இப்படியாய் அற்புதங்களை எல்லாம் செய்வாரு. அவர் சிறுவையில பாடுபடுவார்னு வசனம் இருக்கு, மறிச்சு போவார்னு வசனம் இருக்கு, 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பாருன்னு வசனம் இருக்கு. ஆமென். எல்லாருமே ஒத்துக்கொள்கிறோமா? ஏதாவது ஒரு இடத்துல இயேசு இப்படியா சிறுவையில 7 வார்த்தையே பேசுவாரு. எங்கேயாவது இருக்குதா? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆனா வேதாகமத்துல இல்லை, நம்ம அனுசரிக்கிறோம். இது எதற்காக இயேசு சொன்னாருன்னா, அவர் செய்த எல்லா காரியங்களும், இயேசுவானவர் பிறந்ததிலிருந்து மறிச்சு உயிரோடு எழுந்தது வரைக்குமே பிதாவானவர் சொன்ன காரியங்கள். ஆமென். இயேசு நம்ம மேல வச்ச அன்புனால பாருங்க, உங்களுக்கு நான் செஞ்சது எல்லாமே என் பிதா எனக்கு சொல்லி கொடுத்த காரியம். இந்த சிலுவையில நான் சொல்ற 7 வார்த்தை என்னுடைய எண்ணிலிருந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இயேசுவானவர் அவருடைய பங்கிலிருந்து நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் தான் இந்த 7 வார்த்தைகள். ஆமென். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம உலக வாழ்க்கையை எடுத்துக்கலாம் பாருங்க. நிறைய பேர் இன்னமும் வில்லேஜில் நிறைய பேர் கலந்துருக்காங்க. எங்கள் அம்மா அவங்க மறைச்சு போகும்போது சொல்லிட்டாங்க, என் தம்பிக்கு தான் வந்து என் மகனை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கடைபிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? மகன தருவாயில சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஆமே. நம்ம இயேசுவான அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு பயப்படாதுங்க. வேதாகமத்துல 365 முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். நான் ஒரு நாளும் பயப்படக்கூடாதுன்றத கர்த்தர் முன்னாடியே அறிஞ்சுதான் 365 முறை பயப்படாதுங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அந்த 365 அந்த பயப்படாதுங்கிறத குறிச்சுக்கா அந்த வார்த்தையை குறிச்சுமே நம்ம தியானிக்கலாம். ஆனா இந்த வார்த்தைகள் மிகவும் விசேஷமானது. ஏன்னா மகன தருவாயில கர்த்தர் உண்மையாக நமக்காக கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படிதான் எனக்கு கர்த்தர் தேர்வு வச்சிருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் ஒத்துழைச்சிருக்கிறார் பாருங்கள்ல. இயேசுவானவர் பரிசுத்தமாக பிறந்தார். கண்ணீர் மரியாதை எல்லாருமே பாவத்துல பிறந்தவங்க. ஆனால் அவர் மாத்திரம் பரிசுத்தமாக பிறந்தார். அதே போலதான் அவர் ஒப்பு கொடுக்கப்படும் போது எப்படி இருக்கிறாருன்னா பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாமா? எபேசியர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 27வது வார்த்தை. எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வார்த்தை வாசிக்கலாமா? அரைத்திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும்